இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அரோராவும் பார்வதியும் வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த குறியீடு மேட்ரை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டாக் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அரோரா வந்து திடீர்னு வந்து ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க. அது விஜய் பார்வதிக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, விஜய் பார்வதி கிட்ட வந்து அவங்க அழுதுருப்பாங்க ஆக்சுவலாக. விஜய் பார்வதிக்கும் அரோராவுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் நடுவில். இந்த மாதிரி துஷார் எவிக்ட் ஆகும்போது கமருதீன் கிட்ட வந்து க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி இவங்க வந்து சண்டை போட்டுட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற போதும் ஒரு சண்டை வந்திருக்கும். அரோரா வந்து ஏதோ கிண்டல் பண்ண போய் அதுக்கு ட்ரிகர் ஆகி அவங்க வந்து திட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எபிசோடில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணும்போது அன்றைக்கி வந்து அழுதுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து விஜய் பார்வதி வந்து ரொம்ப நேரம் வந்து பேசி சமாதானம் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து சமாதானம் சரி நம்மளுக்கு வந்து இவங்க கூட பேசினா ஒரு சேஃபாக ஃபீல் ஆகுது. ஸோ இவங்ககிட்ட அழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அழுதுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கமருதீன் கிட்ட வந்து விஜய் பார்வதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து எம்பத்தியே வரல. அவங்க அழும்போது எனக்கு பாவமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த கமருதீன் எடுத்துகிட்டு போய் அரோரா கிட்டே சொல்லிட்டாங்க. அரோரா இப்போ பேசும்போது அதை வந்து கேட்டுட்டாங்க. எனக்கு அதை கேட்கும்போது வந்து செம்ம ஷாக்காக இருந்தது. நீங்கள் வந்து அந்த மாதிரி என்கிட்ட வந்திருக்க கூட வந்து தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட வராமலே இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் அழும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணலை அப்படின்னா, நீங்கள் ப்ளீஸ் ஸ்டாப் சொல்லிவிட்டு எழுந்து போயிடலாம். எனக்கு இப்போ அதை கேட்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் எதுக்கு உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சத்தியமாக வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கும் அந்த போக மனசு வராது அழும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி உண்மையிலே அந்த எம்பத்தி வரல அப்படின்னா தயவு செஞ்சு எழுந்து போயிடுங்க. அங்கே நீங்கள் உட்கார்றது ஒரு பாயிண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து விஜய் பார்வதி வந்து கமருதீன் கிட்ட வந்து கேட்டு உடைக்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து திரும்பவும் அரோரா கிட்ட நீ எதுக்கு போய் கேட்ட அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.